முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்து அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் அன்சார் அலியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அன்சார் அலி, அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய உடல்நிலை குறித்து அறிவதற்காக அதிமுக தொண்டர்கள் எவ்வளவு பேர் அங்கு தொடர்ந்து வந்திருக்கிறாங்க? நிச்சயமாக கோபால், இன்று காலை முதலே அதிமுக தொண்டர்கள் அப்போலோ மருத்துவமனையில் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நேற்று இரவு இருந்த தொண்டர்கள் காலையில் காவல்துறையினரால் கட்டுப்படுத்தப்பட்டு முதலமைச்சரின் உடல்நிலை சீராக முன்னேறி வருகிறது என்கிற ஒரு தகவலை கொடுத்து அனுப்பி வைத்திருந்தார்கள். இன்று காலையிலிருந்து தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளியூர்களில் இருந்தும் கூட தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். முதலமைச்சர் உடல்நிலை குறித்த செய்தி தங்களுக்கு தெரியும் வரை இங்கேதான் காத்திருப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஒரு சில தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் இது பற்றி கேட்போம். சார், முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றி தெரிஞ்சு நீங்க உங்களுடைய மனநிலை? ஹலோ சார், திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியம் அம்மா பேரவை சார்பாக நைட்டு இரவு 8 மணிக்கு தகவல் தெரிஞ்சது. நைட்டே வந்து நாங்கள் தங்கியிருக்கிறோம். இன்னும் தகவல் தெரியவில்லை. இங்கே இருந்து அம்மா பூரா நலம் பெற்று தான் போவோம். என் பேர் புல்லட் முருகதாஸ், ஊராட்சி கழக செயலாளர். இதே போல தொடர்ந்து இன்னும் பல பெண்களும் இங்கு அதிக அளவில் கூடிய வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களிடம் இது பற்றி கேட்போம். மேடம், நீங்க சொல்லுங்க, எப்போ நீங்க இங்க வந்தீங்க? உங்களுடைய நைட்டு ஒரு 8:30 மணிக்கெலாம் எங்கள் அம்மா அப்படி தெரிஞ்சா 70 நாளாக இங்கே பூஜை போட்டிருக்கோம். நாங்கள் நேற்று சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு தான் ராவு காலம் கழிச்சு சரி அம்மா நல்லா இருக்கிறேன்னு வீட்டுக்கு போனோம். அம்மா டிஸ்சார்ஜ் சொல்லுறது தான் நாங்கள் ஓடி அந்த என்ன ஏதுன்னு வந்து பார்த்தா இங்கே எங்கள் நெஞ்சு வலியே எடுத்துக்கிச்சு எங்களுக்கு. அதில் ரொம்ப பயமாக, எங்களுக்கே பயமாக இருந்தது. எங்களுக்கு எதனா இதுவாகிடுமோ, எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் கிடையாது, மக்கள் கிடையாது. இவ்வாறு தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ந்து முதலமைச்சரின் உடல்நிலை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் காலை முதலே அவர்களுக்காக தனியாக ஒரு இடம் இந்த இடது பக்கமாக ஒதுக்கப்பட்டு பேரிகார்டு அமைக்கப்பட்டு அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொண்டர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காவல்துறையினரும் தொண்டர்கள் ஆங்காங்கே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வருவதற்கு இடையூறு ஏற்படாத வண்ணமும், அமைச்சர்கள் வரக்கூடிய வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணமும் அவர்களை ஒரு பகுதியில் தனியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அப்போலோ வளாகத்திலிருந்து கிரீன்ஸ் ரோடு செல்லக்கூடிய சாலையிலும் அதிகமாக மக்கள் கூடாத வண்ணம் காவல்துறையினர் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கையை ஏற்படுத்தி வருகிறார்கள். தற்பொழுது இங்கு இன்னும் பல்வேறு தொண்டர்கள் முதலமைச்சர் குறித்த அந்த செய்திக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களிடமும் கேட்போம். சார், நீங்க சொல்லுங்க, நீங்க? நான் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலிருந்து வரேன். அம்மா பூர்ண நலத்தோடு சத்தியமா அண்ணாமலையார் துணையோட அம்மா நிச்சயமா வருவாங்க. அண்ணாமலையாருடைய அந்த கொடியேற்றி விட நாங்கள் 3 நாளைக்கு முன்னாடி நடத்தணும் எங்க ஊர்ல. இன்னும் 10 நாள் கொடியேற்ற போறோம். சத்தியமா எங்க அம்மா உயிரோட வருவாங்க. சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா அந்த பார்க்க போறாங்க. அந்த தொண்டர்கள் அனைவரும் முதலமைச்சர் நல்ல உடல்நிலையோடு திரும்பி வருவார் என்கிற நம்பிக்கையோடு அப்போலோ வளாகத்தில் காத்திருக்கிறார்கள். கோபால், முதலமைச்சரினுடைய நலம் விசாரிப்பதற்காக மாற்றுக் கட்சிகள், தோழமை கட்சிகளை சார்ந்தவர்கள் வருகை இருந்திருக்கிறாங்க. இப்போ அதிமுகவுடைய எம்எல்ஏ கூட்டம் அங்கு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் எப்போது நிறைவடைய இருக்கிறது? மேலும் அதிமுகவை சார்ந்த மற்ற முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் அங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? என்ன மாதிரியான சூழல் அங்க அவங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு? இந்த அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில் முக்கிய அமைச்சர்கள் என்று சொல்லக்கூடிய அதிமுகவை சேர்ந்த பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரும்பாலானோர் வந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இங்கே இருக்கிறார்கள். நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்டோர் இங்கே இருக்கிறார்கள். எனவே இங்கு இது போன்ற ஒரு கூட்டம் நடைபெறுவதாக தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இந்த கூட்டம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்பது குறித்த எந்த ஒரு தகவலும் இல்லை. ஒரு 2 மணி நேரம் இந்த கூட்டம் நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு அது குறித்த தகவல்கள் வெளியிடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோபால், அன்சார் அலி, அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள், எம்பிக்கள்லாம் அங்கு வருகை புரிந்ததா சொன்னீங்க. அவர்கள் யாரையாவது முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்வதற்காக நம்மளால் தொடர்பு கொள்ள முடிந்ததா? அவங்க இது குறித்து ஏதாவது கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்களா? அதிமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளை பொறுத்தவரையில் அவர்கள் யாருமே செய்தியாளர்களை இதுவரை சந்திக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் முதலில் உள்ளே போவதற்கு முன்னதாக நவநீத கிருஷ்ணன் பேசுவதாக தெரிவித்தார். ஆனால் உள்ளே சென்று விட்டு பின்னர் வரும்போது ஏதேனும் தகவலை தெரிவிக்கிறேன் என்று கூறிவிட்டார். அதே போல அதிமுகவை சார்ந்த யாருமே எந்த ஒரு அமைச்சரோ அல்லது மூத்த நிர்வாகிகளோ இதுவரை செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. உள்ளே சென்றிருக்கின்ற அவர்கள் வெளியே வரும்போது செய்தியாளர்களை சந்தித்து ஏதேனும் தெரிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோபால், அன்சார் அலி, அப்போலோ மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் உடல்நிலை குறித்தும் மற்றும் தொண்டர்களுடைய மனநிலை குறித்தும் நீங்கள் பதிவு செய்த கருத்துக்களுக்கு நன்றி.